வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வில்லிவாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பதாகை விழுந்ததில் வயதான பாதுகாப்பு காவலர் ஒருவர் காயமடைந்த ஒரு நாளுக்கு பிறகு பொது இடங்களில் பதாகைகள் மற்றும் விளம்பரக் கொடிகளை பயன்படுத்துவதை தடை செய்து கட்சி கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக அதிக பாதசாரிகள் அல்லது வாகன போக்குவரத்து உள்ள பகுதிகளில் இதுபோன்ற பொருட்களை அமைக்கக்கூடாது என்று திவிகே பொதுச் செயலாளர் என். ஆனந்த் செவ்வாய்க்கிழமை அறிவித்தார். கட்சித் தலைவர் விஜய் விளம்பர நோக்கங்களுக்காக பதாகைகள் மற்றும் கொடிகளை பயன்படுத்துவதை ஆதரிக்கவோ அங்கீகரிக்கவோ இல்லை என்று ஆனந்த் வலியுறுத்தினார். மாநில மற்றும் மாவட்டம் முதல் உள்ளூர் கிளைகள் மற்றும் இணைக்கப்பட்ட பிரிவுகள் வரை கட்சியின் அனைத்து மட்டங்களும் இந்த முடிவை முழுமையாக கடைபிடிக்கவும் பொது இடங்களில் இதுபோன்ற பொருட்களை வைப்பதை தவிர்க்கவும் அவர் அறிவுறுத்தினார். கட்சி தொடர்பான அனைத்து நிகழ்வுகளும் கொண்டாட்டங்களும் ஒழுங்காகவும் சட்டப்பூர்வமாகவும் நடத்தப்பட வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். தேவையான அனுமதிகளை முன்கூட்டியே பெற வேண்டும் என்றும் இந்த நடவடிக்கைகளின் போது எல்லா நேரங்களிலும் ஒழுக்கம் மற்றும் பொது மரியாதை பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதுவரை பொதுமக்கள் நடமாட்டம் அல்லது போக்குவரத்தை சீர்குலைக்கும் எந்தவொரு பதாகை அல்லது கொடியையும் நிறுவுவதற்கு திவிகே பொறுப்பல்ல என்று ஆனந்த் வலியுறுத்தினார். கட்சி தனது செயல்பாடுகளில் பொதுமக்களின் வசதிக்கே தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். எதிர்கால இணக்கத்தை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நிகழ்வையும் ஏற்பாடு செய்வதற்கு முன்பு கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே உள்ள நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் காவல்துறை விதிமுறைகளை பார்க்க வேண்டும் என்று ஆனந்த் அழைப்பு விடுத்தார். சட்ட மற்றும் பாதுகாப்பு தேவைகளுக்கு ஏற்ப தேவைப்படும் போதெல்லாம் சட்ட ஆலோசனையை பெற வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.